இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2 டைப் ஆஃப் பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஈஸியான பேட்ச் ஒர்க் தான், கஷ்டம் இல்லை. இருந்தாலும் பேட்ச் ஒர்க்கான பேசிக் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் கேட்டிங்க, லைனிங் வந்து கஸ்டமருக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைனிங் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க. நான் எப்படி எடுக்கிறேன், என்ன பண்ணுறேங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைனிங் பார்த்தீங்கன்னா லீனாக இருந்தாலும் சரி, உடம்பாக இருந்தாலும் 1.5 மீட்டர்ஸ் தான் லைனிங் எடுத்துகிட்ருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ளவுஸ் சின்னதாக இருந்தாலும் லைனிங்கில் வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்தோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1.25 மீட்டர்லேயும் தைக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மளோடது ஏன் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னா, நம்ம எல்லாமே வந்து கேன்வாஷ் ஃபினிஷிங் தான் பண்ணுறோம். இப்போ நெக்கு நம்ம கேன்வாஷ் அயன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு துணி வேணும். நீங்கள் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு 1.25 மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா கைக்கே ஒட்டு வரும். இப்போ செஸ்ட் சைஸ் 40 என்னோடய சைஸ் வச்சுக்கலாம். இப்போ என் கையெல்லாம் பெருசாக இருக்கிறனால எனக்கு வந்து 1.25 மீட்டர் எடுத்தால் எனக்கு கைக்கே ஒட்டு வரும். அப்போ வந்து ஃபிட்டிங் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபிட்டிங் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் ஒட்டு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து லைனிங்கில் வந்து ஒட்டு கொடுத்துட்றோம். மெயின் ஃபேப்ரிக்கில் ஒட்டு கொடுத்தா லைனிங் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் போது அடித்து திருப்பும் போது பண்ணும்போது நம்ம லைனிங்கை வச்சு மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடுவோம். ஆனால் லைனிங்லேயே ஒட்டு வரும்போது மேபி அந்த ஜாயிண்ட் வந்து 1/2 இன்ச்சுக்கு பதில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் நீங்கள் ஜாஸ்தி ஜாயின் பண்ணிங்க அப்படியெல்லாம் பண்ணும் போது அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்போ 1.5 மீட்டர்ஸ் தான் நான் வந்து எடுப்பேன் நார்மலாகவே. எல்லோரும் கேட்டிங்கல்ல, ஏன்னா வந்து நார்மலாக உடம்பாக இருக்கிறவங்களுக்கு லைனிங்லேயும் ஒட்டு வந்து ஸ்லீவ்லேயும் மெயின் ஃபேப்ரிக்லேயும் ஒட்டு வந்தால் பத்தாது. அதனால் நான் 1.5 மீட்டர் தான் வந்து எடுக்கிறது. ஏன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பேட்ச் ஒர்க் அயன் பண்ணுறதுக்கு லைனிங் வேணும். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டிங்க, பேட்டர்ன் ஷீட் போட்டு தான் போடுறீங்களா இப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், நான் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் பேட்டர்ன் போட்டேன். இது வந்து நான் நியூ இயருக்கு முன்னாடி போட்டது. உங்களுக்கு நியூ இயர் முடிஞ்ச அநேகமாக வந்துட்டு ஷாப் 31st க்ளோஸ் பண்ணுறதுனால நியூ இயர் முடிச்சுட்டு தான் நான் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் உடனே. அது ப்ளஸ் இன்னும் 2-3 வீடியோ இருக்குது, நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். பேட்டர்ன் ஷீட் போட்டு தான் போடுறீங்களான்னு கேட்டிங்க. ஆமாம், நான் வந்து இப்போ பேட்டர்ன் ஷீட்டே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 60 பேட்டர்ன் ஷீட் இருக்கும். நான் ஒவ்வொரு கஸ்டமருக்குமே பேட்டர்ன் ஷீட் போட்டு தான் நான் கட்டிங் போடுறேன். அதில் மெயின் பெனிஃபிட் வந்து பேட்டர்ன் ஷீட் வந்து ஒரு 15 பேட்டர்ன் ஷீட் வந்து 15 ரூபீயா 18 தெரில, இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து நான் பேட்டர்ன் போட மாட்டேன். ஸ்லீவ் வந்து ஃபேப்ரிக்லேயே போட்டுருவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேட்டர்ன் ஷீட்டில் 2 ப்ளவுஸ் 2 இன்னொரு பார்ட்டோட ஒரு ப்ளவுஸ் போட்டுடலாம். அப்படி பார்த்தா நம்மளுக்கு 7 ரூபி நம்மளுக்கு போகுது தான். இப்போ 20 போட்டாலும் 10 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் மெயின் அட்வான்டேஜ் மேபி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா சொல்கிறேன். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அடுத்த டைம் வந்து அவங்க அதுவே கேட்கமோ அதே கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து நான் பேட்டர்ன் ஷீட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் பேட்டர்ன் ஷீட்டை போட்டு கொடுக்கும்போது ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கஸ்டமர் வந்து மறுபடியுமே எங்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்க தான் வராங்க. நான் ஒரு ஹை நெக் மிஞ்சி போனால் என்ன கேட்க போகிறாங்க, போட் நெக், ஹை நெக், டீப் நெக் ப்ளவுஸ், இந்த 3 தான் கேட்க போகிறாங்க. அந்த போட் நெக் வந்து நார்மலாக நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல உடம்பாக இருக்கிறவங்க. ஹை நெக் இந்த 2 பேட்டர்னுமே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் எப்படினாலும் கன்ஃபார்மாக கரெக்டாக வந்துடுங்கும் போது செகண்ட் ஃபிட்டிங் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச் லூஸு டைட்டுனா நான் வந்து இந்த 1.5 இன்ச்சுங்கிறது 1.25 இன்ச்சாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். அதனால் நான் இப்போ வரைக்குமே நான் பேட்டர்ன் ஷீட் போட்டு அவங்க நேம் எழுதி வச்சுருவேன். இதில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பேன். இப்போ வந்து மெயினாக அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க சிஸ்டர் எல்லாருமே அப்படியே வந்து ஃபிட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அந்த மாதிரி தான் நான் பேட்டர்ன் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து நான் இதில் பேட்ச் ஒர்க் வந்து அவங்க எதுவுமே எனக்கு பேட்ச் ஒர்க் வேண்டாம், ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நானாக தான் வந்து பேட்ச் ஒர்க் ப்ரெஃபர் பண்ணேன். ஏன்னா மெயினாக அவங்க எதுவுமே டிசைனாகவே போட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க உங்ககிட்ட தான் வருவாங்க. அதனால் நானே தான் வந்து அவங்களுக்கு பேட்ச் ஒர்க் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். எதனால் ப்ரிஃபர் பண்ணேன், அவங்க வந்து ரொம்ப மெயினாக அவங்க கொஞ்சம் வில்லேஜில் இருக்கிறவங்க மாதிரி தான் இருந்தாங்க கொஞ்சம். அதனால் வந்து பேட்ச் ஒர்க் வந்து ரொம்ப கொசன்னு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. கொசனா நம்ம கொஞ்சம் ட்ரெண்டாக போடுவோம். டீப்பே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டீப் கேட்கல, நார்மல் டீப் தான் கேட்டிருந்தா அப்படி. அதனால தான் இந்த பேக் பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 5ல் இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, 4 இன்ச். நான் வந்து பேக் பெல்ட்டு நார்மலாக எல்லா டீப்பாக போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் கொடுத்துருக்கேன். 6 இன்ச்சில் இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இன்ச்சஸ் பேக் பெல்ட். டீப்பாக போடாதவங்களுக்கு 5 இன்ச்சஸ்ங்கிறது கரெக்டாக இருக்கும்.
நான் எதனால் பேட்டர்ன் ஷீட் போட்டு போடுறேன்னா, இந்த இடத்துல அவங்க செஸ் சைஸ், இப்போ இவங்க செஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 40, நான் அன்றைக்கே சொன்னேன் செக்கிங், மெயினாக அந்த செக்கிங்காக நான் பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணிக்குவேன். 10.25 வருது. அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணிவிட்டு இவங்க செஸ் சைஸ் வந்து 40, எனக்கு பார்த்தீங்கன்னா 41 வருது. 41ங்கிறது அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கறனால கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி தான் நான் இப்போ வரைக்குமே பேட்டர்ன் ஷீட் 1.5 மீட்டர்ஸ் தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு லாபம் இருக்கும் கண்டிப்பாக. நான் ஆள் வச்சு தைக்கும் போதே எனக்கு ஒரு 200 அந்த மாதிரி வந்து இந்த ப்ளவுஸுக்கு லாபம் இருக்கும் தான். நான் மெயினாக ஃபிட்டிங் கரெக்டாக 500 நான் சார்ஜ் பண்ணுறேன். ஃபிட்டிங் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி வரும்போது இப்போ அந்த கஸ்டமர் ஒரு 10 இது கொடுக்கும்போது நம்ம கம்மியாக, நம்ம இப்போ 200 உங்களுக்கு 10 ப்ளவுஸ் கொடுக்கும்போது எவ்வளோ ஆச்சு, 2000 ஆச்சு. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி தான் இது பண்ணிக்கணும். இப்போ அது ஒரு சிம்பிள், ரொம்ப சிம்பிளான பேட்ச் ஒர்க் தான் அது. ஆனால் நான் அது ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய இப்போ வந்து இது என்ன நெக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்வீட் ஹார்ட் வருது, அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் வந்து பேட்ச் வருது. இது வந்து நார்மல் நெக், ரவுண்ட் நெக் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஸ்வீட் ஹார்ட் ஷேப் கொடுக்குறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் ஷேப் வந்து இப்படி ஒரு பேட்ச் வருது. இது வந்து நான் இந்த சாரீ ஃபேப்ரிக்கில் கொடுக்க போகிறேன். அப்புறம் பேட்ச் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சாரியில் தான் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் அவங்க உடம்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிக்கோங்க, இதுதான் ஆக்சுவலாக பேட்ச் ஒர்க், இந்த நெக்கு தான் கொடுக்க போகிறேன், அவங்கக்கிட்ட சொல்லிக்கோங்க ஜாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா க்ரேப் லைனிங்கோ காட்டன், நான் வந்து காட்டன் தான் கொடுக்குறேன். ஏன்னா க்ரேப்பெல்லாம் இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட அவைலபிளாக இருக்காது, அதை போய் டவுன் ஹாலில் எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் க்ரேப்பு அதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. ஜாயிண்ட் லென்த்து பார்த்தாது. ஏன்னா நீங்கள் பேட்ச் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு, நான் இப்போ இவங்களுக்கு இந்த பேட்ச் ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரியில் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுப்பேன், ஒரு 1/4 மீட்டர் கட் பண்ணி எடுப்பேன். அப்போ அவங்க உடம்பா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து கம்மியானக்கு இருந்தாலே போதும், எனக்கு ஜாயிண்ட் வேண்டாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ப்ளீட் எனக்கு ஜாஸ்தியாக தான் வேணும்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும். ஜாயிண்ட் கொடுக்கறது எப்படின்னு தெரியலன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அது சீக்கிரமாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போது சீக்கிரம் நம்ம கோர்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கஸ்டமரோட ஏதாவது டிஃப்ரெண்ட்டானது வரும்போது சின்ன டிப்ஸ் சொல்லி நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே இந்த சாரீ ஃபேப்ரிக்கில் நான் டாட்டட் கேன்வாஸ் தான் இது பண்ண போகிறேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு கட்டிங்கில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் தான் இது பண்ண போகிறேன். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ரெண்டு டைப் ஆஃப் பேட்ச் ஒர்க், ரெண்டுமே ஈஸியானது தான். ஆனால் அதில் என்னென்ன சின்ன ட்ரிக் இருக்குது, ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லித்தரதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பேட்ச் ஒர்க் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நான் லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேட்ச் ஒர்க் பண்ணும்போது நான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு வந்து கட் பண்ண மாட்டேன். இந்த இங்கே இருக்கிற நெக்கு வந்து நான் கட் பண்ண மாட்டேன். கட் பண்ணாமல் டபுளாக கொடுத்து நான் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கில் வந்து நான் இதுலேயே அடித்து கேன்வாஷ், ஏன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து திக்காக இருக்குது, நான் அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்கை வந்து இதுலேயே அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்ச் பண்ண போகிறோம். அது நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.